E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்தவர் 47 வயதான ராமநாதன். சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு புதுக்கோட்டையில் ஏராளமான சொத்துக்கள் உள்ளன. ராமநாதனுக்கும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட நியூ கோல்டன் நகரில் 125 சென்ட் நிலம் உள்ளது. இந்த இடத்தை 1985இல் ஞானசேகரன் என்பவரிடம் இருந்து ராமநாதனும் அவரது குடும்பத்தினரும் கடந்த 2014ஆம் ஆண்டில் முறையாக பத்திரப்பதிவு செய்து வாங்கியுள்ளனர். இந்த இடத்தை வாங்கிய அடுத்த 2 ஆண்டுகளில் ராமநாதனும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உள்ளிட்ட 6 பேரின் பெயரில் கூட்டுப்பட்டா பெறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ராமநாதனும் அவரது குடும்பத்தினரும் சென்னை முகப்பேர் பகுதியில் குடியேறியுள்ளனர். இதை தெரிந்து கொண்ட புதுக்கோட்டை திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் ராமநாதனின் நிலத்தை அபகரிக்க திட்டம் தீட்டியுள்ளார். இந்த சதி திட்டத்திற்கு செல்வகுமாரின் தாயார் பூரணம், சகோதரர் சுரேஷ்குமார், சகோதரி இந்திராணி உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்துள்ளனர். இதன் நீட்சியாக ராமநாதன் பெயரில் உள்ள பட்டாவை ஆன்லைன் மூலம் தங்கள் பெயருக்கு அவர்கள் மாற்றிக்கொண்டுள்ளனர். கடந்த 1974ஆம் ஆண்டில் ராமநாதன் தனது நிலத்தை தங்கள் பெயருக்கு எழுதி கொடுத்ததாக போலி ஆவணங்கள் தயாரித்து செல்வகுமாரும் அவரது குடும்பத்தாரும் அதனை தங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டுள்ளனர். இந்த மோசடி செயலுக்கு புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டாட்சியராக பணியாற்றிய ஞானசேகரன், சார் பதிவாளர் இளையராஜா, புதுக்கோட்டை தெற்கு VAO சதீஷ் உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் முரளி மற்றும் விக்ரமாதித்தன் உள்ளிட்டோர் செல்வகுமார் போலி ஆவணங்களுடன் தயாரித்த நிலத்தை 3 கோடிக்கு வாங்கிக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்துள்ளனர். அதன்படி அந்த நிலத்தை வாங்க முன்பணமாக 10 லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நிலத்தை செல்வகுமாரும் அவரது குடும்பத்தினரும் சுத்தம் செய்யும் போது இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் சென்னையில் இருக்கும் ராமநாதனுக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் ராமநாதன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்த போதுதான் இந்த சதித்திட்டம் அவருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராமநாதன் இந்த சம்பவம் குறித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புதுக்கோட்டை மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் தான் பிறந்ததே 1977இல் தான். ஆனால் 1974இல் செல்வகுமார் தரப்பிற்கு எனது நிலத்தை கொடுத்ததாக போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தங்களுடைய நிலத்தை அபகரித்தவர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் புதுக்கோட்டை நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசார் இந்த வழக்கை 5 மாதங்களாக விசாரித்தனர். அதன் முடிவில் ராமநாதன் மற்றும் அவருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் ஆன்லைனில் பட்டா மாற்றி பத்திரப்பதிவு செய்ததும் இதற்கு அரசு அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து நில அபகரிப்பில் ஈடுபட்ட செல்வகுமார், அவரது தாயார் பூரணம், சகோதரி இந்திராணி, சகோதரர் சுரேஷ்குமார், துணை வட்டாட்சியர் ஞானசேகரன், சார் பதிவாளர் இளையராஜா, புதுக்கோட்டை தெற்கு VAO சதீஷ், இடத்தை வாங்க முயன்ற முரளி, விக்ரமாதித்தன் உள்ளிட்ட 9 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.